வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. மாமா என்னடா காலையில் இங்கே உட்காந்து வீடியோ போட்டிருக்கிறாருன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் திருப்பரங்குன்றம் கோயிலில் வைகாசி சாகம் பால்குடம். அதனால் டிராஃபிக்கில் என்னால் அங்கிட்டு போக முடியலை. அதில் போக வரிசையாக அந்த நீர்மோர் பந்தல் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகிருக்கு. அதனால் என்னால் அங்கே போக முடியாமல் தான் இந்த வீடியோ இங்கே போடுறேன். நல்ல விஷயங்கள் 2 நடந்திருக்கு. அதாவது ஒன்று என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு பாத்தியா ஊதுறதுக்கு ஒரு 100 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரியாஸ்கான் அப்படிங்கிற ஒரு நண்பர், எவ்வளோ வரும் மாமா ஒரு பொட்டணம் பிரியாணி, அவர் தான் நேற்று 6 மணி லைவில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கால் பண்ணவர் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி லைவ் முடித்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன். யாருங்க நீங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி நான் ரியாஸ்கான் சொல்லி பேசுகிறேன், உங்கள் அம்மா முன்னால் நீங்கள் ஊதுபத்தி பொருத்தி வச்சு ஒரு பாத்தியா ஊதுறதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்களே, உங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிங்களே, அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஆண்டவே அல்லா இருக்கான். அதனால் நான் உங்களுக்கு பிரியாணிக்கு பணம் தந்துடுறேன். நீங்கள் ஒரு 150 பேர்த்துக்கு 100 பேருக்காவது பிரியாணி போடுங்க மாமா. அதுவும் உங்கள் மகனுடைய நினைவு நாள் மே 31 நாளைக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால் நாளைக்கே கூட அதையும் செஞ்சுட்டு உங்கள் அம்மாவுக்கும் அந்த பக்ரீத்துக்கு வச்ச குறைய, விட்ட குறைய, தொட்ட குறைய நிறைவேற்றிருங்க மாமா அப்படின்னு சொல்லி எனக்காக எவ்வளோ வரும்னு கேட்டார். ஒரு பிரியாணி 150 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி, என்ன இந்த எல்லோரும் போலேயும் விளையாட்டுக்கு கமெண்ட்டை போட்டு இல்லை நம்மளை கலாய்க்கிறாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் யோசித்தேன். ஆனால் உண்மையிலே நல்ல மனசுக்காரரு அந்த ரியாஸ்கான்கிறவர். 150 ஒரு பிரியாணி 150 ரூபான்னா 100 பேர்த்துக்கு 15,000 ரூபா. சரியா, அந்த ரூபாயை நான் போட்டு விட்றேன் மாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டி வேலை இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே, இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு உங்களுக்கு பேமெண்ட்டை நான் கிரெடிட் பண்ணிடுறேன்ட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாப்பில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சூர்யாவோட தொண்டை அது நல்ல விஷயம் சொன்னது தப்பு. நான் உடனே சொன்னேன், எடுத்த உடனே 2 நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஒன்று தான் நல்ல விஷயம், ஒன்று உங்களுக்கு வேணால் நல்ல விஷயமா இருக்கலாம். யார் இந்த கமெண்ட் போடுறான் பற்றியா, பேடு கமெண்ட் போடுறவன், இந்த சூர்யா எப்படா அழிவா, எப்படா அவள் வீழ்ந்து போவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பற்றியா, அவனுக்கு வேணால் அது நல்லதாக இருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே அவகிட்ட சொன்னேன், எப்போ அடிக்கடி கமலஹாசன் வாய்ஸ் எடுக்கிற என்னான்னு சொல்லி வாப்பா போய் பார்த்துருவோம். இது சாதா விஷயம் கிடையாது, உன் தொண்டை விஷயம், வேறு எதுனாலும் பரவாயில்ல, உனக்கு பொழப்பே அதுதான். அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும்ப்பா, கிளியர் பண்ணிடுவோம் வா. ஏதோ சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி வாப்பா பார்க்கலான்றதுக்கு பயப்படுறா ரொம்ப. நான் என்ன சொல்கிறேன்னா, நடந்தது நடந்துருச்சு. அது இப்போ நீ யோசிச்சு, நான் உன்னை பல தடவை எச்சரிக்கை விட்டேன். தேவையில்லாமல் ஃபோன் எடுத்தால் யாருக்கிட்டையாவது பேசுனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறது, அதே மாதிரி கத்துறது. நான் நல்லவன், என்னை தேவையில்லாமல் ஒரு நல்லவனை சீண்டக்கூடாதுல்ல. கடவுள் இருக்கார்ல, எதுக்கு எடுத்தாலும் பொய் சத்தியம் பண்ணுறது, முறிய மேலே ஆனை, பாண்டிமுனி மேலே, தூண்டி கருப்பு மேலேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறது. கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்மா இஸ் பூமரன், அதாவது அப்பப்போ அந்த பலனை கொடுத்துருங்கிறது இவளுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, இவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் யார் பார்க்குறா. இதே நான் ஊருக்கு போகாதமே, திருச்செந்தூருக்கு தாராபுரத்துக்கு நான் பஸ்ஸில் போகிறேன், ஒத்தையில் போகிறேன்பா. அவள் ஏசிலே வாழ்ந்து பழகினவன். படுத்தாலும் ஏசி, காரில் போனாலும் ஏசி, எல்லாமே ஓசிங்கிறது வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசியில் படுத்தே வாழ்ந்தவளுக்கு இன்றைக்கி போய் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் ஆனால் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும்பே. அந்த நேரம் அதை கேட்க மாட்டான். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அங்கே எரியுது, இங்கே வலிக்குது, ப்ளீடிங் ஆகுதும்பா. நான் தான் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவேன். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போயும் அதே மாதிரி தான். அந்த தொண்டைக்கு ரொம்ப வேலை கொடுக்காதப்பா, வேறு எதுக்கு கூட நீ அதிகமாக வேலை கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டேங்கிறா. தொண்டைக்கு அதிக வேலை கொடுக்காதப்பான்னு சொன்னால் கேட்குறதில்ல. அதனால் என்ன ஆகுது, இப்போ தொண்டை வலியில் இப்போ கடைசியில் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டார். ஆக்சுவலாக இதை என்கிட்ட தனியாக போய் இவ இஎன்டி டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தப்போ சொல்லியிருக்காரு. அதை என்கிட்டே மறைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே இருந்தா. இன்றைக்கி நான் கூப்பிட்றேன், வாப்பா அந்த டாக்டர்கிட்ட போகுன்றதுக்கு. நான் வரமாட்டேன், வேறு டாக்டரை பாருண்டா. இங்கே வா. எதுக்கு? அவர் தான் மதுரையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் தான் ஒரு டீன். அப்படி உள்ளவரை நீ எதுக்கு அவாய்ட் பண்ணுற அப்படின்னப்போ அவர் என்னை ஆப்ரேஷன் பண்ண சொன்னார். அப்படின்னா ஆப்ரேஷனாக பண்ணித்தான் ஆகணும். இப்போ இதே இது நான் ஏன் இவளுக்கு நன்றி கடனாக இருக்கேங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு காலில் அடிபட்டு சுகர் புண்ணு நான் வேதனையில் இருந்தப்போ அந்த காலை தூக்கி அவள் தோளில் வச்சு தாங்கி பிடிச்சி அந்த வேதனையை பகிர்ந்துக்கிட்டவ அவள். அந்த ஒரு விசுவாசத்துக்காக தான் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி வேலை செய்கிறதுக்கு இப்போ தயாராகிறேன். இன்றைக்கி கூட காலையிலே ஃபோன் பண்ணி
சுமி இப்போ முந்தா நாள் தான் பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கோம். கொடுத்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நேற்று ஒரு நாள் கேப்பு. நாங்கள்லாம் டெய்லியாக பிரியாணி திங்கிறோம். நேற்று ஏதோ பசங்க ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அந்த பிராய்லர் சிக்கன் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து நிறந்து சாப்பிட்டோம். அதுக்காக நாங்கள் என்ன தினம் கறிமீனாக தின்னுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பழைய சோறு பச்சை மிளகா இருந்தாலும் சாப்பிட்ற ஆளுக தான். ரேஷன் அரிசிலையும் சொன்னாலும் சாப்பாடு செஞ்சு நாங்களும் சாப்பிட்றதா. அந்த அம்மாவும் அமிர்தம்மாவும் அப்படித்தான் வளர்த்துருக்கு. எங்கள் அம்மா ஜவஹர் நிசாவும் அப்படித்தான் வளர்த்துருக்கு. எங்கள் 2 பேரையுமே. நாங்களாம் ஏழ்மையிலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்து பிறந்து வளர்ந்தப்புலேருந்தே கிராமத்தில் வளர்ந்தவங்க. அவ்வளோ அப்படித்தான், நானும் அப்படி தான் கஷ்டம்னா உணர்ந்தவங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் ஒத்துமையாக வாழ்கிறோம். ஆனால் அந்த சுமிங்கிறவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. முந்தா நாள் தான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்து, சரி எல்லோரும் என் பேரனுக்காக வாங்கினது, இவளுக்காக நான் வாங்கலை. இவள் என்றைக்கு வந்து இந்த சுகையில் பூச்சிக்குட்டி என்னவன் மன்னவன் சொன்னாலோ அன்றைக்கே இவளை நான் கை கழுவிட்டேன். இருந்தாலும் என் கடமை சம்பிரதாய முறைப்படி இந்த ரம்ஜானு பக்ரீத்துனா ஏதோ என் குடும்பத்துக்கு கடமைக்கு போய் ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காக நான் போய் செஞ்சுட்டு வர்றேன். ஆனால் இன்றைக்கி போன போட்டு 5 கிலோவுக்கு உப்பு கண்டத்துக்கு கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் காசனை தெருவில் கிடக்க. எங்களுக்கு என்ன சம்பளம் ஏறலை. இன்றைக்கி தேதி எத்தனை? 30 29 30 ஆயிடுச்சு. அதையுமே அவள் பேசுகிறது இருந்துருங்க, கஷ்டப்பட்டு பேசுகிறான். 30ன்னு சொல்கிறதுக்கு 30 வாயிலே வார்த்தை வர மாட்டேங்குது. எனக்கு இதை பார்க்கும்போது இதயத்துலேருந்து ரத்த கண்ணீர் வருது. அது தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு கத்தி கத்தி பேசி என்னை கோத்தாங்கமாக கெட்ட வார்த்தை பேசினாலும் அதை கேட்டே பழகணும் வேணாம். இன்றைக்கி அவள் இப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஊமையின் கீதங்கள் மாதிரி மௌனராகம் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. இவளை கூட்டு போய் எத்தனை லட்சம்னாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் ஏன் வேலை. முதல்ல எனக்கு வேலை கிடக்கு. நீ உப்பு கண்டம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட தின்னுக்கிறலாம். இன்னொன்றும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. உப்பு கண்டங்கிறது வந்து அடிக்கடி தின்னா என்ன ஆகும் தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அது வந்து உப்புலேயே போட்டு ஊற வச்சு மிளகு சீரகத்திலே போட்டு தினம் கஞ்சிக்கு உப்பு கண்டம், சாம்பாருக்கு உப்பு கண்டம், எல்லாத்துக்கும் உப்பு கண்டமாக தின்னா சாப்பிட்ற சாப்பாடு பூரா யூரினில் போய் அந்த கிட்னியில் போய் கல்லடப்பாய் போய் கட்டையில் போய் சேர்ந்துடாத. ஆளும் மண்டையும் பாரு. அளவாக சாப்பிடு. கறி வேணா கூட வாங்கி தரேன், இல்லை நல்லது பொழுது வேணாலும் வாங்கி தர்றேன், சாப்பிடு. அதை விட்டுவிட்டு எனக்கு 2 பேருமே 2 கண்கள் தாங்க. என்றைக்குமே வந்து இவ வேறு அவ வேறுன்னு பார்க்க மாட்டேன். என்ன தான் எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரங்கள் கோபங்கள் இருந்தாலும் சுமி விஷயத்தில் நான் கொஞ்சம் அக்கறை கூடுதலாக தான் எடுப்பேன். ஏன்னா அவன் என் வம்சத்தை சுமந்த வாரிசு. என் வாரிசுகளை பார்த்துக்கிட்ட ஒரு நல்ல தாய். நான் குடும்பத்தில் இல்லாட்டினாலும் எங்கேயோ இருந்தாலும் என் பரம்பரையை பக்குவமாக பார்த்துக்கிட்ட வளர்க்குற குலவிளக்கு. அதனால் அவள் விஷயத்தில் நான் எப்பயுமே அக்கறை எடுப்பேன். ஆனால் சில சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இவங்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு இவளுக்கு அப்போ ஆப்ரேஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டாக்டர் வந்து மைனர் ஆப்ரேஷனாக இருந்தாலும் தொண்டை திடீர்னு பார்த்தா தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி இவளுடைய பழைய அந்த மென்மையான குரல்லாம் போய், ஏன்னா இவளுக்கு குரலுக்காகவே நான் அடிமையானவேன். இவள் பழைய வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கேயோ தோட்டத்தில் போய் பிறந்தநாள் அன்னைக்கு வேர்க்கடலையை பிடிங்கிட்டு வருவா. அதில் அவள் பேசியிருப்பா வாய்ஸு, ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வேர்க்கடலை பார்த்தீங்களா நான் திருடிட்டு வந்துட்டேன். அந்த பேசுகிற வாய்ஸு அவ்வளவு இனிமையாக சுவீட்டாக இருக்கும். அதுக்கு அடிமையானவன் தான் இவளை இப்போ வரைக்கும். இவள் தொண்டைக்காகவும் இவளுடைய குரலுக்காகவுமே நான் அடிமையானவன். இவெல்லாம் வந்து ஒரு பாட்டு கச்சேரிக்கு போயிருந்தாலோ இல்லை ஒரு சினி ஃபீல்டில் போய் பின்னணி பாடகி ஆயிருந்தாலோ எஸ் ஜானகிக்கும் சின்ன கோயில் சித்ராவுக்குமே டப்பு கொடுப்பாள். அந்தளவுக்கு உள்ளவ இன்றைக்கி ஏதோ தப்பி தவறி திங்கக்கூடாத தின்னு முழுங்கக்கூடாததை முழுங்கி தொண்டையில் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வேக்காடோடு கிடக்குறான். வேதனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வெக்ஸாகி போய் கிடக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆஸ்பத்திரி கூட்டு போக போகிறேன். எத்தனை லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடிகள் செலவானாலும் பரவாயில்ல. அவள் குரலை பழையபடி அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவளை வந்து, ஏன்னா குரல் விஷயத்தில் வந்து திடீர்னு பார்த்தா பழைய கேபி சுந்தரம்மாள் குரல் வந்துடும். இவ பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே ஏதாவது ஒரு பாட்டு பாடின உடனே ஞான பழத்தை பிழிந்து ரசம் ஒன்றுட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. ஒன்று போனால் கிளவி குரலாக போயிடும், இல்லையா நம்ம இப்போ இந்த செட்டப் கிளவி குரல் கூட வந்துடலாம். என்னையை பார்த்துக்கிட்டு டேய் புரோக்கர் அப்படின்றானாலும் முடிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு நான் காமெடி பண்ணுறதுக்கு இதுக்கு நேரம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபன்னாக சொல்கிறேன். மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்குது, அதெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். என் இதயத்தை பொழந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரத்த கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே, சரியா? அதனால் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க, சூர்யா பழைய மாதிரி அவள் குரலோடு வரணும். அவள் தொண்டை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு திரள் நிதி கொடுக்குறவங்க கொடுங்க, அதையும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பத்தாது, எவ்வளோ லட்சம் ஆக போதோ. ஏன்னா தொண்டை ஆப்ரேஷன்னா கண்டிப்பான முறையில் பிரெயினை செக்கப் பண்ணணும், அது போக இசிஜி எடுக்கணும், அது போக யூரின் ட்ராக்கை பார்க்கணும், இது போக வந்து ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
என்னடா தொண்டை வலிக்கு எதுக்குடா பிரெயின் எல்லாம் செக் பண்ணுங்கிறீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக தான் அது சரியாக வரும். எம்ஆர்ஐயா எம்ஆர்எப்பா நல்லப்பா சரி ஏதோ ஒன்று எம்ஆர்எஃப் ஸ்கேன் மூலியமாக தான் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா முடிஞ்ச உதவியில் தாராளமாக பண்ணுங்கள். மடிப்பிச்சாவை ஏந்துவா உங்கள் முன்னால் வந்து ஏந்திரியா சும்மா இருக்கும்போதும் கூட சுமன் வாய்ஸ் எடுக்கிறா பாரு. சரி விடுங்க பரவாயில்ல, சுந்தரராஜ வாய்ஸு சுமன் வாய்ஸுங்கிறேன். இவர் நான் உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தேன், நீ இவ்வளோ கோழி வாங்கினியா, மீதி இவ்வளோ இருந்துச்சா, அந்த வாய்ஸ் எடுக்கிறா வர வர. சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன், விளையாட்டுக்கு பேசலைங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். பண உதவி கண்டிப்பாக அவளுக்கு ஆப்ரேஷன் போய் தொட்டுட்டோம்னு வைங்களேன், ஆஸ்பத்திரி அதுவும் சாதாரண பெட்டில் படுக்க மாட்டா, எப்படியும் ஏசி போட்ட பெட்டில் தான் படுப்பா. ஏன்னா அங்கே ஏசிலே வாழ்ந்து பழகினவ. அங்கே போய் இப்போ நாங்கள் போய் அட்மிட் பண்ண போகிறோம். அட்மிட் கண்டிப்பாக போட்டே ஆவாங்க. பண்ணதுக்கப்புறம் போய் எம்ஆர்எஃப் ஸ்கேனு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன பிளட்டு யூரினு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வரும்போது சாயங்காலத்துக்குள்ளே 10-20 ரூபா காலி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு 1.5 ஆக போதோ 2.5 ஆக போதோ தெரியலை. ஏதோ உங்களால் முடிஞ்சதை ஒரு 50 100னா 50,000மோ 1,00,000மோ கொடுக்குறத கொடுங்க, இல்லைன்னா 5 10 அதாவது 5,000மோ 10,000மோ கொடுக்குறத கொடுங்க. விளையாட்டுக்கு பேசலை, சீரியஸாக சொல்கிறேன். அவளை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்து பழைய மாதிரி அவளை உங்கள் முன்னால் உட்கார வைக்க வேண்டியது என் கடமையும் என் பொறுப்பும் கூட. இதில் ஒரு துளி கூட நான் வந்து கண் அசர மாட்டேன். இவ தூங்கினாலும் தூங்குவா, மாத்திரையை போட்டோ இல்லை வந்து என்ன அது என்ன வேணா விஷம் வச்சு வேணா காட்டு. என்ன ரசம் வைக்கிறது கூடவா தெரியாமல் இருக்குதுங்க. வந்துருச்சு 2 days பேக் குழம்பு வச்சேன் சிஸ்டர், மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது சிஸ்டர், செம்ம டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் ரசம் என்ன ரசம்னு ஒன்றும் கட்டாகுது. சிஸ்டர் ரசம் வச்சு காமிங்களேன். ஏம்மா ரசத்துக்கு என்ன பண்ண போகிற, ஒரு நெல்லிக்காய் கொட்டை சைஸுக்கு எடுத்து புளியை ஊற போடு, அதில் என்ன ஒரு வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் பச்சை மிளகாவை போட்டு நொணுக்குனதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வை. ஒருவேளை நீ கெட்டு போனவங்கிறதுனால ரசம் கெடாமல் இருக்கோ. நீ ரொம்ப அப்படியே யோக்கியஸ்ட், நீ உலகமே கெட்டு போய் அந்த நொந்து போய் உட்காந்துருக்க, உடம்புல உலகத்துல இருக்க மொத்தவையே நீ உடம்புல வச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இப்படி சொன்னதுனால தான் இப்போ உனக்கு தொண்டை போச்சு. ஊனா வந்துடுறதுரா, அவுத்து போட்டு காட்டுறா, ஏசியில் திறந்து போட்டு காட்டுறா, அதனால தான் வந்து சொல்லவா இந்த வார்த்தையை நீ என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து தான் உனக்கு தொண்டை அப்படி ஆச்சு. நீ பேசிட்டு என்னை தின்னு பேசி அன்னைக்கு தான் உனக்கு செரிக்காம ஏப்பமா வந்துச்சு. யாரு நானா? நான் செரிச்சு ஏப்பம் வந்துச்சு உனக்கு? இல்ல பேசுறதும் பேசுற மைக்கில் பேசு. மைக்கைய உள்ள வைக்கிற வெளியே வை குடு. எதுக்கு? ஒரு 2 வாரத்தை உன் திருவாயால உனக்கே இப்பதான் வாய்ஸ் வருது. கம்பெனி கொடுக்கறதுக்கு உனக்கு அப்படியே இழுக்க முடியலங்கறனால என்ன இழுக்கறியா? போடா. உன்னை அதுக்காக இழுக்கலடா தங்கம். நீ எப்படி என்ன கொக்கி போட்டு இழுப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு வாய்ஸ் ஏன் இப்படி போச்சுங்கிறதுக்கு காரணம் தெரியுமா? என் குடும்பத்தை இப்படி நீ பேசுனீல, நீ போய் நக்கிட்டு வந்து என்னைய நக்கனா அப்படிதான் இருக்கும். பச்சை பச்சையா கேட்பேன். இது எங்காரு நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, ஆஸ்பத்திரி நீ மாத்திரம் தனியா போ. இனிமே நீ எதுக்குடா எனக்கு? நான் வர அது நான் வாடு போயிட்டே இருக்கேன். அந்த படங்கனத்தை ஏந்திட்டா இருக்கேன். ஆமா நீ வண்டி வாங்கினேன்னு சொல்லு, உனக்கு திருநிதியை உனக்கு தள்ளுவாங்க. ஆளை பாரு. நான் என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட ஓசியை வாங்கிட்டு அவன் எங்க ஊருக்கு போயிட்டா 2 நாளைக்கு இந்த வண்டி நிக்கட்டும் கண்டிருக்கேன், அதை வச்சு ஓட்ட போறேன் நானு. இப்போ அப்படியா சொன்ன? என்னமா வண்டியை விலைக்கு வாங்கி வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி சொல்றேன். நான் இருக்கிறேனா அப்புறம் என்ன ஒரு வண்டி பத்தாதா? அவ சரி இடம் பத்தல உங்க வீட்டு வேலை கட்டி வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி பாதுகாச்சு கூப்பிடுவாங்க, அப்ப போவோம்ல, அப்ப வீடியோ எடுத்து போடுவோம். இல்ல வீட்டு வேலை பாக்குறவங்க அவங்க போய் பத்திரிக்கை வைக்கக்குள்ள வந்து வண்டி வச்சிருப்பாங்களா? இல்ல உனக்கு சரி நீ என்னன்னு விவரத்தையா சொல்லு. ஒண்ணு வண்டியை வந்து நீ ஆபரேஷன் பண்ண போற. அவங்க அப்பா காரை 3 வச்சிருக்காரு. சரி வண்டி வந்து 2-3 வண்டி நிக்குது, ஆளுக்கு ஒரு வண்டின்னு. சரி மண்ணு ஜல்லி எல்லாம் கொட்டுறதுக்கு இடஞ்சலா இருக்காங்க உள்ள. சரி அதனால என்ன நிப்பாட்டி வச்சான். தெரியாம எடுத்துக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியாது என்ன, ஏன்னா அவன் வீடு அங்கிட்டு இருக்கு, நான் இங்கிட்டு போறேன். சரி அப்படியே ஒரு ஃப்ரெண்டோட வண்டியை ஓட்டினா எனக்கு திட்ட போறாளா நீ? ஃப்ரெண்டோட வண்டி இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்கு, அதனால கேட்குறேன். காட்டவா வண்டியை? ஏன்னா வாசலில் தான் நிப்பாட்டி வச்சிருக்க. பாத்தியா ஒரு நான் நினைச்சேன் பாயசம் கூட வராது. பரவாயில்ல எதுக்கு? அது எனக்கு தர்றவங்க தருவாங்க.
மாமா இருக்கிறத பூரா பழசு பட்டையை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் மட்டும் நான் டெய்லி புதுசா போட்டுக்கிட்டு இருக்கேனா? நீயும் பழசுதான், உன்னையும் தான் வச்சு மூதேவி ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன். நான் சொன்னது போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பழசு பட்டேன்னு. இவன் எதுக்கு இவ்வளோ வாண்டடா வந்து நானும் பழசுங்கிறா? நீ பழசா? இல்ல இல்ல, நீ எனக்குமே எனக்கு ப்ரெஸ் பீஸ் வாங்கி கொடு. ஒரு சேலை ஒன்று வாங்கி கொடுத்தேன். விளங்காத மூதேவி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கிரிக்கெட்ல எவன் ஜெயிக்கிறேன்னு சொல்றானா அவன் தோத்துருவான். எங்க விஜய் என்ன ஜெயிச்சு உட்கார்ந்துட்டாரு சிஎம்மா. நேற்று அப்படிதான் ராஜஸ்தான் ராயல் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தா தோத்துட்டாங்க. அடிக்காதவெல்லாம் அடித்தான். தொடாதடா வேணாண்டா வாங்கி தரானா கெஞ்சினேன், காலில் விழுந்தேன். விளங்காதவன் டேய் ரம்ஜானுக்கு முன்னாடி தைக்க கொடுத்ததுடா, பக்ரீத்தே முடிச்சு போச்சுடா. இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணேன், என் ராசி அப்படி. நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக நடக்குது. என்னது சரி பொட்டுன்னு போகாது, பொழைச்சிக்கிறோம். பொட்டுன்னு போகிறது கூட நான் போய் பால் அந்த ஒரு படத்தில் செந்தில் வந்து ஜிலேபியாக கொடுப்பாரு தாத்தாவுக்கு, கவுண்டமணியோட தாத்தாவுக்கு. அதை தின்னுபிட்டு அந்த நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துருவேன், சுகர் பேஷண்ட்டு. அந்த கதையை எவனையாவது ஒருத்தன் ஜாகணும்னா என்னை பாலை ஊற்றி கூட்டு போனேன்னா அவன் பொழைச்சிருவேன். வைகாசி விசாகம் அதுவுமா பால் கூட அங்கே வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. எப்படி அது என் வாயில், இவ வாயில் விழுந்தா இவ கருணாக்கு, இவ சாவேன்னு சொன்னால் அப்படியே பழிக்கும். முதல்ல பேசும்போது நல்லா இதாக பேசு. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி அப்படியே அவளை பேசுறதுனால உனக்கு இப்படி ஆகி போச்சு. அப்ப என்னைய கரிச்சு கொட்டனால தான் வண்டிக்காரன் தூக்கி போட்டு போனானா? சரி நான் கேக்குறது நான் சொல்றேன், என்னைய வந்து போனவன் இவ சொல்லிக்கிட்டே ஒழுக்கத்தோட இருக்கிறவன சொன்னதுனால தானே வண்டிக்காரன் உருதறியாம அடிச்சு தூக்கி போட்டு போனா. ஏதா கடவுள் புண்ணியத்துல ஏதோ உனக்கு பொழச்சா? உருதறியாம அடிச்சு தூக்கி போட்டாலும் நாங்க உருவத்தை கொடுத்தோம்ல, கடவுள் இல்ல கடவுள் ரூபத்துல நான் போய் நின்னேன் அந்த இடத்துல. வாங்கினேன் பிச்சை தான் எடுத்தேன். என்ன பிச்சை எடுத்தேன்? 4 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணது உனக்கு பேர் பிச்சையா? இந்த பாருங்கடா, அதை நான் வந்து ஒரு எமர்ஜென்சிங்கும் போது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க கொடுத்தாங்க. அது இயற்கையாக வந்து நடந்த விஷயம். அதை போய் பிச்சை எடுத்தேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தினா அது எப்படி? அப்போ நீ இப்போ போய் படுக்க போகிற ஆஸ்பத்திரியில், தொண்டை ஆப்ரேஷனுக்கு நான் கேட்டால் பிச்சையா? திரள்நிதி. அதுக்கு பேர் வந்து பிச்சை கிடையாதுங்க, திரள்நிதி. கொடுக்குறவங்க கொடுங்க. நான் கேட்குறேன், உனக்காக நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? நான் ஒன்று சொல்லவா, அமிர்தமா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாங்கின பணம் இருக்குல்ல, அதில் போய் தொண்டை ஆப்ரேஷனை பண்ணு போ போ. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி மாமா கரெக்டாக பேசுகிற? ஆப்ரேஷன் பண்ண காசை உலகமே மறந்தாலும் கவட்டையே அவள் கவட்டைக்குள்ளே போட்டுக்கிட்டாலும் கருப்பி, ஆனால் நீ யாவகமாக அதை வந்து கேட்குற பற்றியா? அங்கே நிற்கிற மாமா நீ சொல்லி என்னைய தான். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா. இல்லை நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக ஒரு உண்மையை நானும் சத்தியம் பண்ணால் எனக்கும் தொண்டை போயிடும். நான் உறுதியாக சொல்கிறேன், என்கிட்ட பணம் வந்து ஒரு 2 நாள் கூட நிற்கிறது இல்லைடா. எல்லாத்துக்குமே கடன், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, 2 வீலரு. ஏற்கனவே ஒரு 2 வீலர் இருக்குது, இன்னொரு 2 வீலரு, அதுவும் கடனை வாங்கி என்னை கடன் சுமையாளி ஆக்கி, சீட்டு ஏலச்சீட்டு கடை, நகைச்சீட்டு கடை, உலகமே கடனில் என்னையை மாத்திரம் ஆக்கிட்டு இவளுக்கு ஒரு பூட்டு கடையும் கிடையாதுடா. கேட்டால் ரெக்கார்டு பூர்வமாக எல்லாமே திருப்பூரில் இருக்குதான். அதனால் ஆதார் கார்டை கொண்டுக்கிட்டு போகிறா, லோன் ரிஜெக்ட், எது போனாலும் ரிஜெக்ட், அப்படியே தூக்கி என் தலையில் போட்டுறாடா. இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இது குடும்பமே இல்லை, அது வேறு விஷயம். சரி இப்போ என்ன வர்றியா வரலையா? நேற்று தான் சொன்னேன், அவளை பிரியாணி கிட்ட சொல்கிறேன், இவளை பாயசம் கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ குடும்பமே இல்லைங்கிற யார்? உங்கள் 2 பேரையும் கூட்டு போய் எங்கள் அம்மா போட்டா முன்னால் நின்று வை. எங்கள் அம்மா போட்டாவே மறுபடியும் மண்டையை போட்டுரும். ஆளைப்பார், இவளுகளை கூட்டு போக வேண்டியதுதான். இவ வந்தால் அவள் வரமாட்டா, அவள் வந்தால் இவ வரமாட்டா. 2 பேர் ஒரு காலத்தில் சேர்ந்தாளுங்க ஒன்றா. அன்றைக்கே நிறைய வீடியோ ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். சரி இப்போ என்ன ஆஸ்பத்திரிக்கு வரியா இல்லையா? சரி இந்த தான் ஓரளவு சின்ன கோயில் சித்ரா வாய்ஸ் வந்துருச்சுல பழையபடி. நான் காலையில் உப்பு தண்ணியை போட்டு ஊற வைக்க சொன்னேன் தொண்டையை. நான் கொடுத்த மருந்தோட மகத்துவம் என்ன? அதான் ஓசி வண்டி கையில் இருக்குங்கிற திமிரு. சரி நேற்று அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணவே இல்லை ஃபேஸ்புக்கில், அது தெரியுமா உனக்கு? நேற்று வண்டியை கொண்டு வந்து உன் ஃப்ரெண்டு கொடுத்தத. சரி மக்களே, நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறோம். முதல்ல போய் சுமி சாரி மன்னிச்சுக்க, இன்றைக்கி என்னால் வர முடியாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வர்றேன். என் பேரனை கொண்டு வந்து ஏய் இன்றைக்கி தாப்பா சனிக்கிழமை, மிண்டல் மாதிரி பேசாத, ஆளைப்பார். இன்றைக்கி தேதியை கிளி 18ஆம் தேதியோடு நிற்கிது, இன்றைக்கி சனிக்கிழமை.
நீ அங்கே போய் காலண்டரை பாரு, ஆளு மண்டையும் பாரு. பக்ரீத் என்ன கிழமை வந்துச்சு? வியாழக்கிழமை வந்துச்சா? நேற்று வெள்ளிக்கிழமையா? இன்றைக்கி சனி. நல்லா பாருங்கள், சனி பிடிச்சவ சனிக்கிழமை கூட தெரியாமல் இருக்கிறா. நான் என்ன சொல்கிறேன் சுமி, கோச்சுக்கிறாத. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் நேராக பேரனை பார்க்குறதுக்கும் உங்களை பார்க்குறதுக்கும் பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் ஏதோ உப்பு கண்டத்துக்கு கேட்குறியா? ஒரு 5 கிலோ இல்லைனாலும் ஒரு 2 கிலோ 3 கிலோவாவது வாங்கிட்டு வந்து நேரில் மீட் பண்ணுறேன், ஓகேவா? இன்றைக்கி இங்கிட்டு எனக்கு வேலை கிடக்கு, அதனால் இன்றைக்கி வர முடியாது. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ அப்படி வரலன்னாலும் நீ ஒன்றும் என்னை வந்து சீவிர போகிறது கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன். வர்றேன், நாளைக்கு வர்றேன். இன்றைக்கி கோச்சுக்கிறாத. இதுதான் இன்றைய அப்டேட். நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். வாட்ஸ்அப்பில் வாங்க. திரள்நிதி போடுறவங்க தாராளமாக போடுங்க, ஓகேவா? பாய்.